இங்க அர்ஜுன் கிட்ட அவங்க ஃபேமிலி அவனோட கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட எழுந்து போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. அப்ப அனு அவங்களோட வளர்ப்பு அப்பா கிட்ட அவரோட மொத்த சம்பளத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு பேக்கெட் மணி மட்டும் கொடுங்கப்பான்னு சொல்லி 500 ரூபாய் கேக்குறா. ஆனா அவரு இதெல்லாம் நீயே வச்சுக்கோமா, எனக்கு எது கொடுக்குறேன்னு கேக்குறாரு. அதுக்காக இவ்வளவு வருஷமா என்ன நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கீங்க, உங்களுக்கு தான்ப்பா இதெல்லாம் வரணும், இந்த ஆசிரமத்துக்கு என்ன தேவையோ இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு கிளம்புறா. இவ பணத்தை வாங்கினது மட்டும் பிரியா பாக்குறா. அப்பா கிட்ட இவன் மட்டும் ஏமாத்தி எப்படிதான் காசு வாங்கணும்னு நினைச்சிட்டு இப்ப அனு அவளோட பீரோல காசு வைக்கிறத பார்த்தா போனதுக்கு அப்புறம் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துறா. இப்ப அனு ஒரு ஸ்கூலுக்கு போறா. அங்க இருக்க பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பவே அனுவோட உண்மையான அப்பா தன்னோட பொண்ணு தன்னோட பொண்டாட்டி தன்னோட போயிட்டதால இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன பண்ணு நினைச்சு வீட்டுல இருந்து அழுதுகிட்டே கார் எடுத்துட்டு வேகமா வராரு. வந்து ஒரு மரத்துல மோதிடுறாரு. அப்ப அனு அவரை பாத்துறா. இப்ப காருக்குள்ள இருக்க போனை மட்டும் எடுக்கிறா. அவளோட போட்டோ அங்க இருக்கத பாக்காமலே போயிடுறா. இப்ப எப்படியே கஷ்டப்பட்டு அவரை கரெக்ட் ஆயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்களுக்கும் கால் பண்றா. இப்ப ஒரு வழியா அனுவோட அப்பாவுக்கு உடம்பு ஓரளவுக்கு நல்லா ஆயிடுது. அப்ப அவரோட ரிலேட்டிவ்ஸ் அங்க வந்துடுறாங்க. அனு அவருக்காக நான் விபூதி வச்சு விடலாமான்னு கேட்டுட்டு அவருக்கு போய் விபூதி வைக்கிறா. அவ வச்ச அடுத்த செகண்டே அவளோட அப்பா கண்ணை முழிச்சிடறாரு. அவளை பார்த்து அனுன்னு கூப்பிடுறாரு. என் பேரு அனு இல்ல, என் பேரு மயூரின்னு சொல்றா. ஆனா அவங்க அப்பாவுக்கு அனுவை எங்கேயோ பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அனுக்கு அவரோட அப்பாவு கூட அடையாளம் தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.